மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. திறந்த எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் கூறியுள்ளனர். திறந்த எதிர்க்கட்சியாக செயல்படாவிட்டால் அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைக்காது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு தேர்தலில் கூட கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு முறை கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராத திமுக என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், இருவரும் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக குறித்து காங்கிரஸ் அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கும் அந்த அறிக்கையில என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? வேதவல்லி, குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு தற்பொழுது ஆட்சி அமைக்கப்பட்டு ஆட்சி செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கூட்டணியில் வெற்றி பெற்று உடனடியாக எங்களுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து விட்டது என்ற குற்றச்சாட்டை திமுகவும் அதோடைய நிர்வாகிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரும் அதே போன்ற உயர்கல்வித்துறை அமைச்சரும் என இருவரும் கூட்டாக சேர்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆகியோர் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில் தற்போது இந்த தேர்தல் முடிவுகளை, மக்கள் தீர்ப்பை முதலில் திமுக ஏற்று செயல்பட வேண்டும், ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த முறை அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலையும் ஒரு எச்சரிக்கையுமாக இந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை திமுகவினர் குற்றம் சாட்டி வசைபாடி வருவதாகவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரசினுடைய ஆதரவோடு தான் பல முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2006 அந்த தேர்தலில் திமுக வெற்றிக்கு அதே போன்று ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசினுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது முக்கியமாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2021 ஆண்டு கூட எங்களுடைய ஆதரவு என்பது முக்கியமாக இருந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட ஆதரவோட திமுக என்பது தங்களுடைய ஆட்சியை நடத்தி இருக்கிறது. எங்களுடைய வெற்றிக்கு, அவருடைய வெற்றிக்கு நாங்கள் தொடர்ந்து பங்காற்றி வருகிறோம். இந்த சூழலில் முரசொலி நாளேட்டில், அதிகாரப்பூர்வ திமுகவுடைய முதல் முரசொலி நாளேட்டில் தங்கள் குறித்து வசைபாடி வருவதை ஏற்க முடியாது என்று இவர்கள் அந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவினர் தொடர்ந்து வரம்பை மீறி தங்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசி வருகிறார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எங்களாலும் இதே போன்று பேச முடியும், ஆனால் நாங்கள் பேசவில்லை என்ற பதிலடியை தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே திமுக தங்களுடைய தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும், அதனை சரி செய்ய வேண்டும். அதை விடுத்து எங்களை வசப்பாடுவதையும் எங்களை திட்டுவதையும் ஏற்க முடியாது. குறிப்பாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது காரணம் மதசார்பின்மை, மனிதத்தன்மை, அதே போன்ற சமூக நீதி போன்ற அடிப்படையான கூறுகளுக்காக தான் நாங்கள் இந்த ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். இதற்காக காங்கிரஸ் அவரோடு சேர்ந்து செயல்படும் என்ற கருத்தை தான் ராஜேஷ்குமார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களும் அதே போன்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.